குமரனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. போனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போற ஆளில்லாத ரூம்ல டீ கொடுத்து பார், அதை அணை, பேனாவை ஸ்டாண்டில் வை, கீழே கிடக்குது பார். இப்படியே சின்ன சின்ன விஷயத்திற்கு அம்மா அவனை நச்சரித்துக் கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. நேற்று வரை வீட்டில் இருந்ததால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருந்தது. வேலை கிடைத்ததும் எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும். அம்மாவின் நச்சரிப்பு குறையும் என்று எண்ணிக்கொண்டான். நேர்காணலுக்கு கிளம்பினான். கேட்கிற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல் என்று வழி அனுப்பி வைத்தான் அம்மா. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் குமரன். கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை. கதவு சற்றே திறந்திருந்தாலும் அதன் தாழ்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர் மேல் இழுத்து விடுவது போல் இருந்தது. அதை சரி செய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். நடைபாதையில் இருபுறமும் அழகான மலர் செடிகள் வரவேற்றன. தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காவலாளி மோட்டரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தார். தண்ணீர் செடிக்கு பாயாமல் நடைபாதையை நடித்துக் கொண்டிருந்தது. குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர் படும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான். வரவேற்பறையில் யாரும் இல்லை. நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வைத்திருந்தார்கள். மெதுவாக மாடிப்படியில் ஏறினாள். இரவில் போடப்பட்ட விளக்கு காலை 10 மணி ஆகியும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அம்மாவின் கண்டிப்பு காதுக்குள் ஒலிப்பது போல் தெரிய எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுவிட்சை இயக்கி விளக்கை அணைத்தான். மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தை பார்த்த குமாருக்கு ஒரே திகை. நமக்கு வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபடக்க ஆரம்பித்தது. பதற்றத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தான். மிதியடியில் வெல்கம் எழுத்து தலைகீழாக இருப்பதை கவனித்தான். வருத்தத்துடனே அதை காலால் சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு வந்த இளைஞர்கள் அமர்ந்திருக்க பின்பக்கத்தில் பல மின்விசிறிகள் சுற்றி கொண்டிருந்தன. யாருமே இல்லாமல் ஏன் அறையில் விசிறி ஓடுகிறது என்று அம்மாவின் கேள்வி காதுக்குள் ஒலிக்க மின்விசிறிகளை அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அமர்ந்தான். இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டனர். இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது குமரனுக்கு தெரியவில்லை. கலக்கத்துடனே நேர்காணல் அதிகாரியின் முன் போய் நின்றான். சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்த அதிகாரி, நீங்கள் எப்பொழுது வேலைக்கு சேருகிறீர்கள் என்று கேட்டார். இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா, இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் குமரன். என்ன குமரன் யோசிக்கிறீர்கள்? நாங்கள் இங்கு யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை. கேள்வி பதிலில் ஒருவனின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம். அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்து விட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம். இங்கு வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர், எரிந்த மின் விளக்கு, ஓடிய விசிறி எதையும் சரி செய்யவில்லை. நீங்கள் தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு வந்தீர்கள். நாங்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறோம் என்றார். அம்மாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தரும். இந்த ஒழுங்குமுறையை இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நிகழ்ச்சியாக இருந்தது. அம்மாவின் மீதுள்ள எரிச்சல் தெளிந்தது. வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அம்மாவையும் அழைத்து செல்ல முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் குமரன். அம்மா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கும்.